மகாநதி சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயும், காவேரியும் தனி குடித்தனம் போகணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. காவேரி வந்துட்டு விஜய் கிட்ட கேட்குறாங்க, "ஏங்க நீங்க தாத்தாக்கு கால் பண்ணி பேசுனீங்களா? தாத்தா உடம்பு எப்படி இருக்குதா இப்ப?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பயப்படுற மாரி, "ஒண்ணும் இல்லன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க காவேரி. நீ எதுக்கு நினைச்சு வருத்தப்படாத." அப்படிங்கிறாங்க. "ஏங்க என்னதான் இருந்தாலும் தாத்தாக்கு உடம்பு சரியில்லன்னு நம்ம ஒரு எட்டு போய் தாத்தாவ பார்த்துட்டு வந்துரலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, "இப்ப அந்த வீட்டுக்கு போகணுமா காவேரி? இப்ப தாத்தாவுக்கு உடம்பு பரவாயில்ல காவேரி. நீ இத நினைச்சு வருத்தப்படாத. நீ வேணா தாத்தாவுக்கு கால் பண்ணி பேசுறியா?" அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி வந்துட்டு, "தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல நாம போய் பார்க்க வேண்டாமாங்க? தாத்தா பிறகு மனசு கஷ்டப்பட்டு மறுபடியும் ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுங்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, "என்னாலலாம் அந்த வீட்டுக்கு வர முடியாது காவேரி. நீ வேணா போய் பார்த்துட்டு வர்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. "சரி இப்ப வேணா தாத்தாவுக்கு கால் பண்ணி பேசு. அப்புறம் போகலாம்." அப்படின்ட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி வந்துட்டு தாத்தாவுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணோனயும் தாத்தா ஃபோன அட்டெண்ட் பண்றாங்க. காவேரி கால் பண்ற மாரி இருக்கு அப்படின்ட்டு. "என்னம்மா காவேரி எப்படி இருக்கம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. உடனே காவேரி வந்துட்டு, "நான் நல்லா தான் தாத்தா இருக்கேன். நீங்க உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லன்னு சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு தாத்தா? அத கேட்கறதுக்கு தான் கால் பண்ணேன்." அப்படிங்கிறாங்க தாத்தா கிட்ட. உடனே தாத்தா இருந்துட்டு, "அதெல்லாம் உடம்புல பிரச்சனை இல்லம்மா. மனசுல தான் பிரச்சனை. நீயும் விஜயும் வீட்ல இல்லாதனால இங்க என்னால இருக்க முடியல. அத நெனச்சு நெனச்சே எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "என்ன தாத்தா செய்ய? விஜய் ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாங்க. அவங்க நான் சொல்றதே கேட்க மாட்றாங்க. நீங்க 2 பேரும் அந்த வீட்ல இருக்கிறப்போ நம்ம எதுக்கு இங்க இருக்கணும்?" அப்படி சொன்னா கேட்கவே மாட்றாங்க. புரிஞ்சுக்கவே மாட்றாங்க. "எல்லாமே என்னால தானே தாத்தா. என்னால தானே விஜய் உங்கள விட்டுட்டு வந்துட்டாரு." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, "நீ எத நினைச்சு வருத்தப்படாதம்மா. நீ உடம்ப நல்லா பார்த்துக்கோ. விஜய் இந்த நேரத்துல உன் பக்கத்துல இருக்கிறது தான் நல்லது. அவன் நல்ல முடிவு தான் எடுத்திருக்கான். ஆனாலும் அவன் இத்தன நாள் எங்க பக்கத்துலயே இருந்துட்டு இப்ப இல்லாததுனால என்னால ஏத்துக்க முடியல. பாட்டியும் புலம்பிக்கிட்டே இருக்கிறா." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "ஆமா. நீங்க 2 பேரும் வயசான காலத்துல உங்கள நாங்க தனியா விட்டுட்டு வந்திருக்க கூடாது தாத்தா. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் தாத்தா. எங்கள மன்னிச்சுடுங்க தாத்தா." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்க தாத்தா இருந்துட்டு, "எதுக்கும்மா என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்க? இத்தன நாளா 2 பேரும் பிரிஞ்சு இருந்தீங்க. எப்படா சேருவீங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம். நல்ல வேளை. இத ஒரு காரணமா வச்சு விஜயும் நீயும் சேர்ந்து வாழ்றதே ரொம்ப நல்லது. ஆனா அவன் இந்த வீட்டுக்கு வந்தா ரொம்ப நல்லாருக்கும். இந்த வீட்ல வந்து எங்க கொள்ளு பேரனோ, பேத்தியோ பிறந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா. நாங்க தூக்கி பார்த்தோம்னு வச்சுக்கோ, நிம்மதியா போய் சேர்ந்துருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. உடனே இங்க காவேரி இருந்துட்டு, "அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தாத்தா. நீங்க தான் என்னுடைய பிள்ளைய எடுத்து தூக்கி விஜய் வளர்த்த மாதிரி வளர்க்கணும் அந்த வீட்ல. விஜய் எப்படி இவ்வளோ தைரியமா, போல்டா வளர்த்துருக்கீங்களோ நல்லவங்களா, அதே மாதிரி அந்த குழந்தைய நீங்க தான் தாத்தா வளர்க்கணும்." அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு சந்தோஷப்படுறாங்க. "சரிங்க தாத்தா, உங்கள பார்க்குறதுக்கு நாங்க வீட்டுக்கு வர்றோம் அப்புறம்." அப்படிங்கிறாங்க. எங்க பாட்டி உடனே காவேரி கிட்ட ஃபோன வாங்கி பேசுறாங்க. "என்னம்மா, அங்க விஜய் என்ன பண்ணிட்டு இருக்கான்? விஜய் இங்க வீட்டுக்கு வராதனால பாவம் இவருக்கு உடம்பு சரியில்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஆனா உங்களுக்கு எங்கள பத்தினா கவலையே இல்லல்ல? விஜயும் நீயும் சந்தோஷமா இருப்பீங்களே?" அப்படி சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. உடனே காவேரி வந்துட்டு, "என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் வருத்தமா இருக்கு. நான் என்ன பண்ணேன்? விஜய் இப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னா என்ன பண்ண பாட்டி?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அவனுக்கு நாங்க முக்கியமே இல்லையேம்மா. அவனுக்கு நீ மட்டும் தான் முக்கியம். அவனுடைய குடும்பம் மட்டும் தான் முக்கியம்." அப்படி சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி இருந்துட்டு, உடனே காவேரி இருந்துட்டு, "ஏன் பாட்டி இப்படியெல்லாம் பேசுறீங்க?" அப்படின்னா இல்ல. "உங்கள நினைச்சு அவர் வருத்தப்பட தான் செய்றாரு." அப்படின்னு சொல்றாங்க. "வருத்தப்படுறான். இந்த தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு எட்டு பார்க்க வந்தானா?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "இல்ல பாட்டி, அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. டாக்டர்ட்டனா அவங்க தாத்தாவுக்கு எப்படி உடம்பெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்டுக்கிட்டே தான் பாட்டி இருந்தாங்க." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு என்னதான் இருந்தாலும் அவன் பக்கத்துல வந்து பார்த்தான்னா தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாதது சரியாயிடும்ல. அவன் ஒரு எட்டு வந்து பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி வந்துட்டு, "சரிங்க பாட்டி, நாங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்து தாத்தாவும் உங்களையும் பார்க்க வரோம் பாட்டி." அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணும் ஃபோன வச்சுடுறாங்க. தாத்தா இருந்துட்டு, "கல்யாணி எதுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? அவங்க வராதனால எனக்கு ஒண்ணும் உடம்பு சரியில்லாமலாம் இல்ல. இப்ப நான் நல்லா தான் இருக்கிறேன். நீ எதுக்கு இப்ப அவங்க கிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. உடனேயும் "அவங்க பக்கத்துல இல்லாதனால தானே உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுங்க. அததான் நான் சொன்னேன்." அப்படின்ட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க காவேரி விஜய் கிட்ட, "இங்க தாத்தா உங்கள நினைச்சு தாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குது. அவங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல. மனசுல தான் பிரச்சனை. அவங்க நீங்க அந்த வீட்ட விட்டு வெளியில வந்ததுலேருந்து அவங்களால ஏத்துக்கவே முடியல. எவ்வளவு உங்ககிட்ட அஃபெக்ஷனா இருப்பாங்க தாத்தா. அ அவர் தானே உங்க கூட ரொம்ப எதனாலும் ஷேர் பண்ணிக்கிடுவீங்க. நீங்களும் தாத்தா கிட்ட தானே ஷேர் பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது ஏங்க தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாம போகும்போது கூட நீங்க ஒரு எட்டு பார்க்க போக மாட்டேங்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "என்ன காவேரி சொல்ற? அந்த வீட்டுக்கு எனக்கு போகவே விருப்பம் இல்ல. என்ன மூஞ்ச வச்சுட்டு அந்த வீட்டுக்கு நான் போக?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏங்க அது உங்க வீடு தாங்க. நீங்க யாருக்கும் அந்த வீட அப்படியேவும் எழுதிலாம் குடுத்துரலையே. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு போக நீங்க தயங்கணும்?" அப்படிங்கிறாங்க. "நான் தாத்தாவும், பாட்டியும் எனக்கு அவ்வளோ பேச்சு பேசிட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது மறுபடியும் அங்க போறது கஷ்டமா இருக்கு." அப்படிங்கிறாங்க. உடனேவும் காவேரி வந்துட்டு, "ஏங்க தாத்தா உங்கள பார்க்காதனால தாங்க இப்படி இருக்குது. ஒரு எட்டு தாத்தாவ போய் பார்த்துட்டு வந்துரலாமே." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, "சரி காவேரி,
நம்ம 2 பேரும் போயிட்டு தாத்தாவ பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இவங்க சாரதா கிட்ட சொல்றாங்க. அத்தை நாங்க தாத்தாவ போய் பார்த்துட்டு வரோம். தாத்தாவுக்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கிறாங்க. உடனே சாரதா வந்துட்டு நானும் வரட்டாப்பா பார்க்கறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல அத்தை ரொம்பலாம் உடம்பு சரியில்லாமலாம் இல்ல. தாத்தா இப்ப நார்மலா தான் இருக்கிறாங்க. நாங்க தாத்தாவ போய் பார்த்துட்டு வரோம். காவேரி தான் தாத்தாவ பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அதனால தான் நான் காவேரி கூட்டு போயிட்டு வரேன் அத்தை அப்படிங்கிறாங்க. சாரதா வந்துட்டு நானும் வரோம்பா அப்படிங்கிறாங்க. இல்ல இன்னொரு நாளைக்கு போகலாம் அத்தை. இப்ப நாங்க 2 பேரும் மட்டும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் காவேரியும் கிளம்பி இங்க தாத்தாவும் பாட்டியும் பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வர்றாங்க. வாசல்ல வந்ததுமே பாட்டி இருந்துட்டு, இங்க பாருங்க விஜயும் காவேரியும் வீட்டுக்கு வந்துட்டாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட வர்றாங்க. தாத்தா கிட்ட சொல்றாங்க. உடனே தாத்தாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். வேகமா வர்றாங்க. வாம்மா, வாப்பா நீங்க வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா உங்க உடம்பு எப்படி இருக்கு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. உடனே இப்ப பரவாயில்லப்பா நீங்க தான் வந்துட்டீங்களா அதனால இப்போ நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் இருந்துகிட்டு, நீங்க எதுக்கு தாத்தா எங்கள நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்கீங்க? நீங்க எங்கள நினைச்சு வருத்தப்படாதீங்க தாத்தா அப்படிங்கிறாங்க. எப்படிப்பா வருத்தப்படாம இருக்க முடியும்? நீ எப்படி இருந்த? இப்படி போயிட்டு இந்த வீட்ட விட்டு போயிட்டு நீ ரொம்ப கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துட்டு, நான் இருக்கணுமா அப்படின்னு நினைச்சு தான் எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துட்டு, அப்படி ஒண்ணும் நான் கஷ்டப்படுறேன்னு நீங்க நினைக்காதீங்க தாத்தா. எல்லாமே ஒரு காரணமா தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, இப்ப எதுக்குடா மறுபடியும் போயிட்டு அந்த பசுபதி கிட்ட போய் பிரச்சனை பண்ணியிருக்க? இதெல்லாம் உனக்கு தேவையாடா விஜய்? இப்பதானே ஜெயிலுக்கு போயிட்டு வந்த. மறுபடியும் அவன்கிட்ட போய் பிரச்சனை பண்ணா, அவன் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனும் நாமும் சரிசமமான ஆளா? அவன் பண்றத நம்ம பண்ணணுமா? அப்படி சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, இல்ல பாட்டி அவன் காவேரி வீட்டு பத்திரத்த வாங்கி வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கான். அவன்கிட்ட பணம் குடுத்தா கூட அவன் குடுக்குற மனநிலையில இல்ல. ஏன்னா எல்லாத்தையும் அவன் வந்து டார்ச்சர் பண்ணி பார்த்து ரசிக்கணும். அதுதான் அவனோட எய்ம். அதுக்காக தான் அவன் வழியிலே போயிட்டு பணத்த குடுக்காம காவேரி வீட்டு பத்திரத்த வாங்க வேண்டியதாயிருச்சு அப்படிங்கிறாங்க. உடனே இவன் தாத்தா இருந்துட்டு, ஏன்பா விஜய் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அவனால உனக்கு ஏதாவது மறுபடியும் பிரச்சனை வந்துச்சுன்னா எங்களால தாங்க முடியுமாடா? ஏன்டா இப்படி யோசிக்காம இப்படி பண்ற? அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, இவனுக்கு நம்மள பத்தின கவலையே இல்லங்க. அதனால தான் நம்மள விட்டுட்டு அவன் பாட்டுல கிளம்பி போயிட்டான். இவன நினைச்சு நம்ம தான் ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டுட்டு இருக்கோம். அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துட்டு, அப்படின்னா இல்ல பாட்டி. நான் இந்த வீட்ட விட்டு போனாலும் என்னுடைய ஞாபகம் ஃபுல்லா இங்க தான் பாட்டி இருக்குது. நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு சொல்லி தான் யோசனையா இருக்குது பாட்டி. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, நீனாச்சும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா? அந்த பசுபதியோட பையன போய் தூக்கியிருக்கான். அதுக்கு நீ இப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணனா, இவன் இப்படிதான் இனிமேலும் ஜெயிலுக்கு தான் போவான் அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி இருந்துட்டு, பாட்டி அது எனக்கே தெரியாது பாட்டி. இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பத்திரம் குடுக்க போய் தான் எனக்கே தெரியும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே விஜய் வந்துட்டு, காவேரிக்கு எதுவுமே தெரியாது பாட்டி. நானா பண்ண பிளான் தான் அப்படிங்கிறாங்க. விஜய் நம்ம அதெல்லாம் இனிமேல் இருக்காதா? உனக்குன்னு ஒரு குழந்தையும் வரப்போகுது. இனிமேல் பொறுப்பா இருக்கணும்டா. இந்த மாதிரி சண்டையெல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, ஆமாடா விஜய் நான் அட்வைஸ் பண்றேன்னு நினைச்சுக்கிடாத. எல்லாமே உன் நல்லதுக்கு தான் பாட்டி சொல்றாங்கடா. நீ எதையும் தப்பா நினைச்சுக்கிடாத அப்படிங்கிறாங்க. விஜய் வந்துட்டு, எனக்கு புரியுது தாத்தா. நான் பாட்டி சொல்றது எதையும் நான் தப்பா நினைக்கல. நீங்க உங்க உடம்ப பார்த்துக்கோங்க தாத்தா. என்ன நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. நான் எங்க இருந்தாலும் நல்லா தான் இருப்பேன். என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல தாத்தா. அப்ப நான் இருக்கும்போது ஏன் தாத்தா என்ன நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இப்படி உடம்பு கெடுத்துக்கறீங்க? இனிமேலும் இப்படி உங்க உடம்ப பாழாக்கிக்கிட்டு இருக்காதீங்க தாத்தா. வேண்டாம் தாத்தா அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு, ஆமா தாத்தா. எங்கள நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. விஜய் உங்கள விட்டு நான் தான் முக்கியம்னு வந்ததே எனக்கு கில்ட்டியா இருக்குது. இன்னும் அத நினைச்சு நான் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு தாத்தா. விஜய் ஏன் இப்படி தப்பான முடிவு எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் எனக்கு வேதனையா இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே தாத்தா இருந்துகிட்டு, நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாதம்மா. நீ இப்ப சந்தோஷமா இருக்கணும். வயித்துல குழந்தை வேற இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது நீ விஜயோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். விஜய் இப்ப உன் கூட இருக்கிறது தான் நல்லதுமா. அதான் விஜய் வந்து அந்த முடிவு எடுத்திருக்கான். அத நினைச்சு நீ வருத்தப்பட்டுட்டே இருக்காத. விஜய் நீயும் எப்பயுமே சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு ஆரோக்கியமா நல்ல குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட தாத்தா சொல்றாங்க. சரிங்க தாத்தா. நீங்களும் உங்க உடம்ப பார்த்துக்கோங்க தாத்தா. நாங்க வரட்டுமா தாத்தா அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளேயுமா கிளம்பிட்டீங்க அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. ஆமா ஒரு வேலை இருக்கு தாத்தா. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே விஜய் காவேரி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.